ஆசியாவில் மீண்டும் புதிய கொரோனா அலை உருவாகியுள்ளது. JN.1 மாறுபாடு என்பது ஒமிக்ரான் BA.2.86 பரம்பரையின் வழித்தோன்றல் ஆகும். ஆகஸ்ட் 2023 முதலில் கண்டறியப்பட்ட JN.1 வகை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் மருத்துவத்தின்படி கூடுதல் 1 அல்லது 2 பிறழ்வுகள் மூலம் திறமையாக பரவும் திறனை பெற்றுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியது என்னவெனில், மே 19 நிலவரப்படி நாட்டில் கொரோனா தொற்றால் 257 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டுகளில் பெரும்பாலான எண்ணிக்கை கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கோவிட்-19 தொற்று அதிகமாக காணப்பட்டது. தற்பொழுது கேரளாவில் 182 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சிங்கப்பூரில் கடந்த மே 3 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28% அதிகரித்து 14,200 உள்ளது. மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளது. தாய்லாந்தில் 30 - 39 வயது நிரம்பியவர்கள் பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மே 17 அதன் எண்ணிக்கை 33,030 அதிகரித்தது. மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த ஹாங்காங், சிங்கப்பூர், சைனா ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து மக்கள் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அந்த நாட்டு அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன. மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த ஹாங்காங், சிங்கப்பூர், சைனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து மக்கள் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அந்த நாட்டு அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன. LF.7 மற்றும் NB.1.8 மாறுபாடு இந்த இரண்டுமே கொரோனா வைரசின் பரந்த JN.1 மாறுபாட்டிலிருந்து உருவானது. சளி, தொண்டைப்புண், இருமல், மூச்சுத்திணறல் உள்ளவர்கள் கண்டிப்பாக